இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடம் எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கிறா. மலேசியாவில் போர்ட் டிக்சன் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. ரொம்ப அழகான கடற்கரை பகுதிகள் நிறைந்த ஒரு அழகான ஒரு பட்டணம். ஏராளமான டூரிஸ்டுங்க வர்றாங்க. பெரிய பெரிய ஹோட்டல்கள் தங்குற இடமெல்லாம் இருக்கிறது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது. எங்க போனாலும் இந்த கடற்கரை ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு அழகாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த கடலை நீங்க பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அப்படிதானே? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த கடல் அலைகளை பார்த்துக்கிட்டே இருந்தா கூட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த அலைகள் வருவது, அதனுடைய சத்தம், தேவனுடைய சிருஷ்டிப்பு தான் எவ்வளவு அருமை பார்த்தீங்களா? எதுக்காக இதெல்லாம் ஆண்டவர் உண்டாக்கினார்? மனிதர்களாகிய உங்களுக்காக, எனக்காக. நாம் இதெல்லாம் பார்த்து சந்தோஷமா அனுபவிக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் என்பதற்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக சிருஷ்டித்தார். ஏன்னு சொன்னா நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு. ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கல்ல, ஆண்டவரை மேல அன்பா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கறீங்கல்ல. நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? நீங்க அவரிடத்துல அன்பா இருக்கீங்களா? இயேசு மேல உங்களுக்கு அன்பு இருக்குதா? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? இயேசு மேல அன்பு இருக்கிறதுனால தானே தினம் வாக் வித் ஜீசஸ் பாக்குறேன், வசனத்தை நான் கேட்கிறேன் அப்படிலாம் சொல்றாரு. ஆண்டவர் வாக்கு தத்தெல்லாம் கொண்டு பேசுறாரு அப்படிலாம் சொல்றீங்கல்ல. உண்மைதான். அப்போ இயேசு உங்களை நேசிக்கிறது உண்மை, அதை புரிந்து கொள்றீங்க. ஏன்னா அவர் சிலுவையில உங்களுக்காக மரித்து அன்பு கூர்ந்தார் அப்படின்னு வேதத்துல பார்க்கிறோம். அப்ப இயேசுவை நேசிக்கத்தா அவருக்கு என்ன செய்றீங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? சர்ச்சுக்கு போறேன், அவருக்கு காணி கொடுக்கறேன், அதெல்லாம் முக்கியம் இல்ல. அவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? யோவான் 14:23 ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். இயேசுவின் மேல நீங்க அன்பு வைத்திருக்கிறீங்கன்னு சொன்னா அவருடைய வசனத்தை கை கொள்ளுவதுதான் அவர் மேல அன்பாய் இருப்பதற்கு அடையாளம். நான் இயேசுவை நேசிக்கிறேன், ஜீசஸ் ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ நம்ம சொல்லுகிறோம், சொல்லணும். அதுல ஒரு சந்தோஷம் இருக்கிறது. வெறும் வார்த்தையில சொன்னால் போதாது. அவர் எழுதி கொடுத்திருக்கிற வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படிந்து அதை கை கொள்ளும் போதுதான் ஆண்டவருடைய உள்ள மகளும், என்னுடைய மகன் என்னுடைய மகள் என் மேல அன்பாக இருக்கிறான், அதனால என் வார்த்தைகளை கை கொள்ளுகிறான் என்பதாக. ஒரு சமயம் ஒரு தகப்பனார்ல பெரும்பாலும் சில தகப்பன்மார்கள் ரொம்ப பெருமையா சொல்லுவாங்கல்ல, என் மகனுக்கு என் மேல ரொம்ப அன்பு என்பதாக. அது எப்படி சொல்றீங்க? நீங்க வீட்டுல இருக்கும்போது அன்பா இருக்கிற மாதிரி பேசலாம். வெளியில எல்லாம் போகிறான்ல மகன், காலேஜுக்கு போறான், வெளியே ஃப்ரெண்ட்ஸோட போகிறான், எல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னா, இல்ல என் மகனுக்கு என் மேல நான் ரொம்ப அன்பு, அது எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவான், என் வார்த்தைக்கு அவன் மரியாதை கொடுப்பான், கீழ்ப்படிவான். மகனை இத்தனை மணிக்கு வந்துடணும்ப்பான்னு சொன்னா கரெக்டா அத்தனை மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து விடுவான். மகனை இது வேண்டாம் மகனே, அது தேவையில்லப்பான்னு சொல்லி சரிப்பா அப்படின்னு சொல்லிடுவான். ஏன் செய்யக்கூடாது? ஏன் போகக்கூடாது? ஏன் எனக்கு உரிமை இல்லையா? நான் என்ன சின்ன பையனா? நான் வாலிபன் ஆயிட்டேன். ஒன்றுமே ஒரு நாள் அவன் பேசுவதே இல்லை. அவன் தன் விருப்பத்தை சொல்லுவான். என் ஃப்ரெண்ட்ஸோட நாங்க போறேன் அப்படின்னு சொன்னா, நான் யோசித்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், போயிட்டு வரட்டும்னு சொன்னா சரின்னு போவான். வேண்டாம் மகனே, இது எனக்கு சரியா தெரியல, நீங்க போக வேண்டாம்னு சொன்னா சரிப்பான்னு சொல்லிடுவான். ஒரு நாள் வாக்குவாதம் பண்ணினதில்லை, திருப்பி பேசினது இல்லை, தான் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு என்கிட்ட வாக்குவாதம் பண்ணினது கிடையாது. நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே அவன் ஒபே பண்ணுவான், கீழ்ப்படிவான், ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார். அதுதான் உண்மையான ஒரு அன்பு. ஒரு தகப்பன் மேல பிள்ளை வைத்திருக்கிற அன்பு என்பது தகப்பனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கீழ்ப்படிவது, அந்த வார்த்தையை அப்படியே கடைபிடிப்பது. அதே மாதிரிதான் நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து கூட ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? நாம நேசிக்கிற ஆண்டவர்னு சொல்லி பாட்டு பாடி கொண்டிருப்பதே அல்ல, அவருடைய வார்த்தையை நம்ம கை கொள்ளுகிறோமா? இயேசு இப்படி சொல்லி இருக்கிறார், அதைத்தான் நான் செய்வேன். இயேசு இப்படி நடந்து கொள்ளேன்னு எனக்கு சொல்லி இருக்கிறார், அப்படித்தான் நடந்து கொள்ளுவேன். இயேசு எனக்கு இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார், நான் செய்ய மாட்டேன். அவருடைய வார்த்தையின்படிதான் நடப்பேன். அதுதான் இயேசுவின் மேல நாம் வைத்திருக்கிற உண்மையான ஒரு அன்பு. நீங்க யோசித்து பாருங்க, இப்போ யோசித்து பாருங்க, இயேசுவை நேசிக்கிறீங்களா? உங்க இருதயத்துல கை வைத்து யோசித்து பாருங்க. இயேசு சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தை கை கொள்றீங்களா? இங்க எழுதி கொடுத்திருக்காருல, நீ எப்படி வாழன், ஒரு வாலிபன் எப்படி இருக்குன்னு எழுதி கொடுத்திருக்கிறார்.
சிறு பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு அவர் சொல்லி இருக்கிறார். ஒரு கணவன் எப்படி இருக்கணும்னு சொல்லி இருக்கிறார். ஒரு மனைவின்னா அந்த மனைவி எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி இருக்கிறார். ஒரு பெற்றோர்னா அவங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி இருக்கிறார். ஒரு ஊழியக்காரன்னா அந்த ஊழியக்காரன் எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கிறார். ஒரு அரசாங்க அதிகாரினா அந்த அதிகாரி எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எல்லாமே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய வசனம் நம்ம இப்படிதான் வாழணும் என்பதாக சொல்லி கொடுத்திருக்கிறார். உலகம் எப்படி வாழும், உலக மக்கள் எப்படி வாழுவாங்க, அவங்களுக்கு நலமாய் தோன்றுகிறபடி வாழுவாங்க, பேசுவாங்க. நாம் உலகத்தார் அல்ல. நம்ம உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு மெய்யான ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள். அவருக்கு தான் உண்மையான நிலைமை தெரியும். அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தாண்டு சொல்லுவார். என் பிள்ளைக்கு என் மேல ரொம்ப அன்பு, என் வார்த்தையை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் விலக மாட்டான். நான் என்ன சொன்னால் அப்படியே செய்வான். அதுதான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம். அதனால நான் தினம் காலையில இந்த வேதத்தை வாசிக்கும் போது அதுல கை வைத்து சொல்ல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன், அதை வாசித்து தியானிக்கிறேன், ஆனா அதன்படி நடக்கணும், உம்முடைய வார்த்தையின்படி நான் வாழணும், எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை தாங்கன்னு இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து தான் நான் வாசிக்க ஆரம்பிப்பேன். ஒரு வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசினால் அதுல கை வைத்து ஜெபிப்பேன். இந்த மாதிரி நான் வாழணும், இந்த மாதிரி குணத்தை எனக்கு தாரும், இந்த மாதிரி சுபாவத்தை எனக்கு தாரும், நீர் விரும்புகிறபடி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஜெபிக்க தான் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் உண்டாகும். ஆண்டவரோட ஐக்கியம் நமக்கு பலப்படும். ஆண்டவர் நம்மை நெருங்கி வருவார். என் மகன் என் மகள் பேருக்காக ஜெபிப்பதில்லை, பேருக்காக பைபிள் வாசிப்பதில்லை, என் வார்த்தையை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க அர்ப்பணிக்கிற என் பிள்ளை என்று சொல்லி உங்களை நெருங்கி வருவார். அப்ப ஆண்டவர் மேல உண்மையான அன்பு இருக்கிறதை நீங்க வெளிப்படுத்தணும். சரியா? நீங்க சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் நேசிக்கிறேன், இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், உம்முடைய வார்த்தைகள் எதுவானாலும் நான் கை கொள்ளுவேன், அதன்படி நடப்பேன், அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஆமென்.